பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் கொடுத்த இந்த அருமையான நாளுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய வேதமே நமக்கு வெளிச்சமா இருக்கிறது. அதை தியானிக்க கர்த்தர் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த நாளிலும் பிரேயர் ஸ்டார்ட் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளிலுமாய் கூட உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் கர்த்தர் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி. இப்படி வேத வசனத்தை ஆண்டவரை ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி. ஆண்டவரே, உம்மை துதிப்பதே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். உம்மை துதிக்கவும் உம்மை ஆராதிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவீராக. அன்பு சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதையும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதையும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, நல்வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். சொல்லுவோமா? இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று தாவீது சொல்லுகிறார். தேவன் மேய்ப்பராய் இருந்த ஒவ்வொரு நாளும் ஆடுகளை வழி நடத்துகிறது போல தேவன் நம்மை வழி நடத்துகிறார். இது எண்ணி நாம் கர்த்தரை துதிப்போம். இந்த பாடலை நாம் ஒன்றாய் சேர்ந்து பாடுவோம்.
என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம், ஆஹா என்றும் இன்பம், ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா? என்றும் இன்பம், ஆஹா என்றும் இன்பம், ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே என்னோடவர் நடந்திடும் போதினிலே எங்கும் இருள் சூழ்ந்திடும் பாதையிலே எங்கும் மொழி, ஆஹா எங்கும் மொழி, ஆஹா எங்கெங்கும் மொழி அல்லவா? எங்கும் மொழி, ஆஹா எங்கும் மொழி, ஆஹா எங்கெங்கும் மொழி அல்லவா? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் அன்பால் நிரப்பியதால் எல்லோருக்கும் நண்பனாயாக்கியதால் என்னுள்ளமே ஆஹா என் தேவனை, ஆஹா என்னாலும் புகழ்ந்திடுமே. என்னுள்ளமே ஆஹா என் தேவனை, ஆஹா என்னாலும் புகழ்ந்திடுமே. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? தம் பாதையில் என்னை நடத்திடவே என் கரத்தை பிடித்தே முன்னடப்பார். அஞ்சிடேனே நான் அஞ்சிடேனே, நான் ஒன்றுக்கும் அஞ்சிடேனே. அஞ்சிடேனே நான் அஞ்சிடேனே, நான் ஒன்றுக்கும் அஞ்சிடேனே. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். அப்பா இந்த நாளிலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆராதிக்க கொடுத்த ஸ்லாக் எதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களை இதுவரைக்கும் பத்திரமாய் பாதுகாத்தீர். எத்தனையோ ஆபத்துக்கள் வந்தது, சோர்வுகள் வந்தது, பலவீனங்கள் வந்தது. கர்த்தர் தாங்குகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில நடக்கிற ஒன்றாக உம்மை அறியாமல் நடப்பதில்லை கர்த்தாவே. நீர் எல்லாவற்றையும் அறிந்த தெய்வமாய் இருக்கிறீர். எங்கள் மெய்ப்பராய் இருக்கிறீர். உடைய மந்தையின் ஆடுகளாய் எங்களை தெரிந்து கொண்டீரே. உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே கர்த்தர் எங்களை அழைத்து நீதிமானாக்கி மகிமைப்படுத்தினீரே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நாளிலுமாய் கூட உடைய வசனத்தை தியானிக்கவும்
ஆண்டவரே, உம்முடைய வேத வாக்கியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளவும், இன்னும் உம்மை அறிந்து கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்துருள நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய நாமத்துக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். உம்முடைய அன்பு கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலுமாய் கூட நம் மத்தியிலே பிரதர் சுரேஷ் ஜோஷுவா இருக்கிறார். சுரேஷ் ஜோஷுவாவும் நானும் கல்லூரி நாட்களிலே ஒன்றாய் மெப்கோவிலே சிவகாசியிலே படித்தவர்கள். சுரேஷும் நானும் ஒரே டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். கல்லூரி நாட்களிலே பிரேயர் ஃபெலோஷிப்லே அதிகமாய் ஒன்றாய் சேர்ந்து கர்த்தரை ஆராதித்த நாட்கள் உண்டு. அதிகமாய் சேர்ந்து கர்த்தருக்காக ஊழியம் செய்த நாட்கள் உண்டு. ஒன்றாய் சேர்ந்து சர்ச்சுக்கு போவதிலும் ஊழியம் செய்வதிலும் கிராமத்திற்கு செல்வதிலும் நாங்கள் மிகவும் ஒன்றாய் சேர்ந்து செயல்பட்ட நாட்கள். இந்த நாளிலும் அவர் நம்மத்தில் இருப்பது மிகவும் சந்தோஷம். அவர் இந்த நேரத்திலுமாய் கூட கர்த்தருடைய வார்த்தையை நம்மிடத்துல ஷேர் பண்ணுவார்கள். பிரதர், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நன்றி. பிபிடி நான் ஷேர் பண்றேன். அருமையான இன்ட்ரோடக்ஷனுக்காக நன்றிண்ணா. ஜெனிஃபர் அண்ணன் வந்து எனக்கு 2 வருஷத்துக்கு சீனியர். அவர் 3rd இயர் படிக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணேன் இன்ஜினியரிங்கில். ஸோ அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட காரியங்கள் அநேகம். ஸோ வர்ஷிப் பண்ணுறதா இருக்கட்டும், வேதத்தை அறிந்து கொள்வது, எல்லாவற்றிலும் நீங்கள் கர்த்தர் உங்கள் மூலமாக எனக்கு உதவி செஞ்சுருக்கிறாருன்னா ரொம்ப நன்றி. இந்த குரூப் கனெக்ட் பண்ணி இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக மறுபடியும் உங்களுக்கு நன்றி. ஸோ ஐ வில் ஷேர் மை ஸ்க்ரீன். ஸோ ஒரு நிமிடம் நம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். கர்த்தாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அருமையான ஒரு வேலைக்காக உமக்கு நன்றி. உம்மை நோக்கி பார்க்க தந்த அந்த அருமையான ஸ்லாக்கியத்திற்காக நன்றி. உங்களுடைய வசனத்தை தியானிக்க, கேட்க, உங்களுடைய சத்தத்தை கேட்க, அதை எங்களுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே கூடியிருக்கிறோம். நீர் எங்களோடு பேசுங்க, உங்களுக்கு கற்றுக் கொடுங்க, உங்களை எடுத்து பயன்படுத்துங்க. உங்களுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நீங்க மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Brother, is it okay? Yes, brother, correct. Full screen. இது ஃபுல் ஸ்கிரீன் தானா? ஆமா பிரதர், ஃபுல் ஸ்கிரீன்ல இருக்கு. ஓகே. ஸோ உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நான் இங்கே பூனேல இருக்கிறேன். ஸோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாபுக்காக சென்னையில் இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் ஃபேமிலி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு இங்கே பூனே வந்தாச்சு. இங்கே வந்து ஆல்மோஸ்ட் 2.5 years ஆகுது. ஓகே. ஸோ மெசேஜ் போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ரொம்ப ஷார்ட்டான ஒரு மெசேஜ் தான். கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. ஸோ தெர் ஆர் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது பைபிளை படிக்கிறது இருக்கு. ஸோ கல்லூரி நாட்களில் அகஸ்டின் அங்கிள் சொல்லி கொடுத்த சில காரியங்கள் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஸோ இது மெசேஜ் கிடையாது ஆக்சுவலாக, பட் இதிலிருந்து தான் ஒரு டாபிக் நான் எடுத்திருக்கிறேன். ஸோ பொதுவாக மெசேஜை தியானிக்கிறதற்கு நிறைய மெத்தட்ஸ் இருந்தாலும், ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடு பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் மெத்தட் அப்படின்றாங்க. ஒரு பூமி உருண்டையை பார்க்குற மாதிரி மொத்த பைபிளையும் பார்த்து, ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெலஸ்கோபிக் என்ன பண்ணுவாங்க, அதை த்ராட்டில் அட்ஜஸ்ட் பண்ணும்போது பெருசிலிருந்து அப்படியே சிறுசா, இன்னும் கொஞ்சம் சிறுசா, இன்னும் கொஞ்சம் சிறுசா, இன்னும் கொஞ்சம் சிறுசா போகிற மாதிரி, பிகர் டு ஸ்மாலஸ்ட். ஸோ மொத்த பைபிள்லையும் அப்படியே வாசிக்க ரொம்ப டீப்பாக போய் மெசேஜ் எடுப்பாங்க. அது ஒரு மெத்தடு. ரெண்டாவது மெத்தடு பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோபிக் மெத்தட். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து அதை அக்குவேரா ஆணிவேரா பிரித்து அதை அப்படியே மெசேஜாக கன்வெர்ட் பண்ணி ஒரு வசனத்தை மட்டுமே வச்சு 4 மணி நேரம் பேசுவாங்க. ஆழங்களில் இருந்து கர்த்தரை கூப்பிடுகிறேன் அப்படின்னா யாரு கூப்பிட்டான், எதுக்கு கூப்பிட்டான், எதனால கூப்பிட்டாரு, ஸோ இந்த ஒரே வசனத்தை மட்டுமே எடுத்து ரொம்ப டீட்டெயில்டாக பேசுறது மைக்ரோஸ்கோபிக் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து டாபிக்கல் மெத்தட். ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து
இல்லை ஒரு சப்ஜெக்ட் எடுத்து, இல்லை ஏதோ ஒரு புக்கை மட்டும் எடுத்து, இல்லை ஏதாவது ஒரு பேரபிள்ஸ் எடுத்து, இல்லை ஒரு பேசேஜ் எடுத்து, அது என்ன சொல்றாங்க, என்ன கத்துக்கிட்டாங்க, அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம், ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்றது ஒரு டைப் ஆஃப் மெசேஜ் எடுக்கிற மெத்தட். அடுத்து பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்கலா. ஸோ இது வந்து ரிசர்ச். ஸோ பிஹெச்டி பண்ற மாதிரி பயங்கரமா ரெஃபர் பண்ணி ஹீப்ரூல இருந்து கிரீக்ல இருந்து ஏடி பிசின்னு போய் ஹிஸ்ட்ரிக்குள்ள போய் பயங்கரமா ரிசர்ச் பண்ணி ஒரு கம்ப்ளீட் ஒரு அனலிட்டிக்கல் ஸ்டடியா ப்ரெசென்ட் பண்ற ஒரு மெத்தட். ஃபிஃப்த் மெத்தட் வந்து ஒரு கேரக்டர் ஸ்டடி. பைபிள்ல ஏதாவது ஒரு கேரக்டர் எடுத்து ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு எடுக்கிறது. இந்த நாள்ல உங்க கூட ஷார்ட்டா ஷேர் பண்ண நினைக்கிறது ரெண்டு மெத்தடு மிக்ஸ் பண்ண மாதிரி டெலஸ்கோபிக் மெத்தட் அண்ட் கேரக்டர் ஸ்டடி. ஸோ ஜெனிஃபர் அண்ணே சொல்லும்போது அப்போதான் ஒரு அதிகாரம் வாசிச்சுக்கிட்டு இருந்தேன் மார்க்கில். ஸோ அதில் சில காரியங்கள் சில வருடங்களுக்கு சில ஒரு பேசேஜோட ஒத்து போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது அந்த நாளில் அது என்ன கேரக்டர்ஸ் என்ன ஒத்து போகுது, அதில் நம்ம என்ன கற்றுக்கலான்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். என்ன கேரக்டர்? நமக்கு எல்லாமே தெரிஞ்ச கேரக்டர் தான். எல்லாருமே மொபைல்ல இருந்து கனெக்ட் ஆகிருக்கிறதுனால ஸோ நான் இதுலேயே எல்லா வசனங்களையும் போடுற மாதிரி ஆயிருச்சு. பட் ரொம்ப டீட்டெயில்டாக வாசிக்கணும்னு இல்லை, எல்லாத்துக்குமே தெரிந்த ஒரு அதிகாரம். ஸோ மார்க் 6ல் ஒரு கேரக்டர், எஸ்தர் 6ல் ஒரு கேரக்டர், ரெண்டுமே சேமாக இருக்கும் சேம் அதிகாரத்தில். ஸோ இதில் பார்த்து மார்க் 6ஆம் அதிகாரத்தில் நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வாசிச்சிடுறேன், இது எல்லாத்துக்குமே தெரியும். ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாலை தனக்கு மனைவியாக்கி கொண்டார். ஸோ எல்லாரும் ஏரோதுக்கு சகோதரன் பிலிப்பு அவரோட மனைவியை வந்து ஏரோது எடுத்துக்கிட்டாரு. யோவான் அதை எதிர்க்கிறாரு. யோவான் ஏரோதை நோக்கி, நீர் உங்களுடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயமல்ல என்று சொன்னதின் நிமித்தம் அவர் எங்கேயோ ஒரு மேடையில பேசியிருக்கிறாரு. ஏரோது சேவகரை அனுப்பி யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். ஸோ கைது பண்ணி உள்ள வச்சுட்டாங்க. இந்த காலத்துல மூடி எங்கேயாவது ஒரு மூலையில இருந்து பேசினா தூக்கி உள்ள வச்சிடுற மாதிரி யோவான் வந்து, ஏரோது நீ பண்ணது தப்பு, உன் அண்ணன் மனைவியோ தம்பி மனைவியோ எப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பேசியிருக்கிறான்ற உடனே யூபிஎஸ் சட்டத்தின் கீழே வந்து கைது பண்ணி யோவானை உள்ள வச்சுட்டாங்க. 19ஆம் வசனம், ஏரோதியாலும் அவனுக்கு சதி செய்து, ஏரோதியால் விரும்பி தான் ஏரோதுக்கு மறுமனைவியா போயிருக்கிறான், அதுதான் தெரியுது. ஏரோதியாலும் அவனுக்கு சதி செய்து எப்படியாவது யோவானை காலி பண்ணிடணும் அப்படின்னு ரொம்ப நாள் ட்ரை பண்றான். அது அவங்களுக்கு வந்து முடியாமலே போயிருச்சு. அதுக்கான வாய்ப்பே கிடைக்கவே இல்லை. அதுக்கான வாய்ப்பை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. 21ஆம் வசனம், பின்பு சமயம் வாய்த்தது. எப்படி என்றால், ஏரோது தன் ஜென்ம நாளிலே பர்த்டே ஃபங்க்ஷன், அவரோட பிறந்தநாள் கொண்டாடுறாரு. தன்னுடைய பிரபுக்களுக்கும் சேனாதிபதிகளுக்கும் கலிலேய நாட்டு பிரதான மனுஷருக்கும் ஒரு விருந்து. பர்த்டே ஃபங்க்ஷன்ல எல்லா நாட்டு பிரபுக்கள் சேனாதிபதிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு பயங்கர கிராண்டா ஒரு ஃபங்க்ஷன், நல்ல ஒரு டான்ஸ் ஃபங்க்ஷன், நல்ல ஒரு மதுபானம்லாம் அரேஞ்ச் பண்ணி பயங்கரமான ஃபங்க்ஷன். ஸோ ஏரோதியால் வந்து தன்னுடைய மகள், 22ஆம் வசனம், ஏரோதியால் தன்னுடைய மகளையே வந்து சபை நடுவே நடனம் பண்ண வச்சு ஏரோதையும் அவனோடு கூட பந்தி இருக்கிறவரையும் சந்தோஷப்படுத்தினாள். அப்பொழுது ராஜா சிறு பெண்ணை நோக்கி, உனக்கு வேண்டியதை என்னிடத்தில் கேள், அதை உனக்கு தருவேன் என்று சொன்னதுமல்லாமல் என்னிடத்தில் எதை கேட்டாலும் அது ராஜ்யத்தில் பாதியானாலும் அதை உனக்கு தருவேன் என்று அவளுக்கு ஆணையிட்டான். ஸோ இதுதான் எனக்கு வாசிக்கும் போது ரொம்ப டக்குன்னு ஒரு கேட்சியா இருந்துச்சு. இது எங்கேயோ வாசிச்சிருக்கோமே அப்படின்னு. ஸோ உனக்கு வேண்டியது என்னிடத்தில் அதை உனக்கு தருவேன் சொன்னதும் இல்லாமல் நீ என்னிடத்தில் எதை கேட்டாலும் அது ராஜ்யத்துல பாதியா கேட்டா கூட உனக்கு தருவேன் என்று ஆணையிட்டான். சந்தோஷத்துல இப்படிதான் வந்து சந்தோஷத்தின் உச்சத்துல இருக்கும்போது நம்ம வார்த்தையில கவனமா இருக்கணும். இங்கே சந்தோஷத்தின் உச்சத்துல இருக்கும்போது இவன் ஆணையிடுறான், எதை கேட்டாலும் கொடுப்பேன். ஏற்கனவே ஏரோதியால் எப்ப யோவான கொல்லலான்னு வகை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்ப அது வாய்ப்பா சாதகமா அமைஞ்சிருச்சு. 24ஆம் வசனம், அவள் சின்ன குழந்தை வெளியே போய் நான் என்ன கேட்க வேண்டும் என்று தன் தாயின் இடத்தில், அதாவது ஏரோதியல் இடத்தில், அதற்கு அவள் யோவான் ஸ்நானகனுடைய தலையை கேள். உடனே அவள் ராஜாவிடத்தில், சீக்கிரம் வந்து நீ இப்பொழுதே ஒரு தாளந்தில் யோவான் ஸ்நானகனுடைய தலையை தர வேண்டும் என்றால், அப்பொழுது ராஜா வந்து துக்கம் அடைந்தான். ஒரே செகண்ட்ல சந்தோஷம் அப்படியே துக்கமா மாறிடுச்சு. ஆகிலும் ஆணையின் நிமித்தமும் கூட பந்தி இருந்தவர்களின் நிமித்தமும், ஸோ எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வேற வழியும் இல்லை, ஆணையும் தாச்சு. அவளுக்கு அதை மறுக்க மனதில்லாமல் உடனே அவனுடைய தலையை கொண்டு வரும்படி சேவனுக்கு கட்டளையிட்டு அனுப்பினான். அந்தபடியே போய் தலையை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான்
ஸோ இது புதிய ஏற்பாட்டில் வர்ற மார்க் 6ஆம் அதிகாரத்தில் வர்ற ஸ்டடி. அதுவே நம்ம பின்னாடி கொஞ்சம் பழைய ஏற்பாட்டுக்கு போனோம் அப்படின்னா, எஸ்தர் 6ஆம் அதிகாரத்துல எஸ்தர்கிட்ட ராஜா சொல்றாரு. ராஜா அவளை நோக்கி 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும். அப்பொழுது எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமான விருந்துக்கு வாங்க மறுபடியும் எஸ்தர் கூப்பிடுறாங்க. பழையபடி அதே திராட்சரசம் விருந்து பரிமாறப்படும் போது மறுபடியும் கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்னு. உனக்கு நீ எது கேட்டாலும் கொடுக்குறேன், நீ ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் கிடைக்கும் என்றான். ஸோ மறுபடியும் இன்னொரு நாள் விருந்து வைக்கிற ராஜா, நீங்க வாங்க, அப்ப நான் சொல்றேன் அப்படின்னு எஸ்தர் கூப்பிடுறாங்க. ஸோ உன் வேண்டுதல் என்ன? 2வது நாள் விருந்து இல்ல, அதே டேபிள்ல உன் வேண்டுதல் என்ன, அதை உனக்கு கொடுக்கப்படும். நீ மன்றாட்டு என்ன, நீ ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ 2 பேருமே ஒரே சுச்சுவேஷன், 2 பேருமே ராஜா, 2 பேருமே மனைவிக, 2 பேருமே பந்தியில இருக்கிறாங்க, 2 பேருமே ஒரே 2 பேர்டையுமே 2 பேருமே என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இங்க 2 பேர்த்துலயும் பலிகடா யாருன்னு பாத்தீங்கன்னா, ஸோ மார்க் 6ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஏரோது, எஸ்தர்ல அகஸ்வேரு. இதுல ஏரோதியால், எஸ்தர்ல எஸ்தர், எல்லாருமே பந்தியில இருக்கிறாங்க. இங்க யோவான் ஸ்நானகனுடைய தலையை கேட்கிறாங்க, இங்க மொர்தெகாயையும் மொத்த யூதர்களையும் காலி பண்ணணும்னு முடிவு பண்றாங்க. ஸோ மார்க்ல என்ன ப்ராப்ளம்ஸ் என்ன, யோவான் ஏரோதை நோக்கி இரு சகோதரன் மனையை வைத்து போகுது, இங்கேயோ ஒரு இடத்துல பேசியிருக்கிறாரு, அதை பிடிச்சிக்கிட்டாங்க, அதனால யோவானை கொல்லணுன்றாங்க. இங்க மொர்தெகாய்கிட்ட வந்து ஆமான் மொர்தெகாய் ஒரு சல்யூட் அடிக்கல அங்க நடந்து போகும்போது, அது ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவனை காலி பண்ணணும். மொர்தெகாய் மட்டும் இல்லை, மொர்தெகாய் எப்படின்னா என்னோட பொசிஷனுக்கு என்ன இது, அதனால மொத்த யூதர்களையும் அவன் நிமித்தமா, மொர்தெகாய் நிமித்தமா கொல்லணும். ஸோ ஆனாலும் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாக கண்டது. மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடினால் அகஸ்வேரின் ராஜ்யமெங்கும் இருக்கிற மொர்தெகாயின் ஜனமாகிய யூதரை எல்லாம் சங்கரிக்க வேண்டும் என்று வகை தேடினான். ஸோ இந்த 2 சாப்டர்லையும் கேரக்டர் ஸ்டடி இல்லை, இதுதான் சாப்டர் ஸ்டடி இல்லை. ஸோ ஒத்து போகுது. இங்க ஒரு இடத்துல சக்சஸ்ஃபுல்லா என்ன பண்ணிட்டாங்க, ஏரோதியால் ஜான் த பேப்டிஸ்ட் தலையோட வெட்டி கொடுத்துட்டாங்க. ஆனா இங்க அது நடக்கல. மார்க்ல என்ன நடந்துச்சு, தலையை வெட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் ஸோ யோவான்ல பார்த்தீங்கன்னா ஒரு 12 வசனத்துல யோவானோட மொத்த கதையுமே முடிச்சிட்டாங்க. மொத்த 12 வசனத்துல சாப்டர் யோவானோட குடும்பம் என்னாச்சு, அவனுடைய ஆஹ் ஆஹ் ஊழியம், அவனுடைய குடும்பம், அவனை சார்ந்த சீடர்கள் இவங்கெல்லாம் வந்து என்ன ஆனாங்க அப்படின்றது பைபிள் எங்கேயுமே கேப்சர் பண்ணியிருக்கா என்னன்றது எனக்கு தெரியல. ஒரு 12 வசனத்துல வந்து ஆஹ் ஜான் வந்து கால் பண்ணிட்டாங்க, ஆண்டவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவர் இவர் தான் மெஸ்ஸியா அப்படின்னு சொல்லி வாய்நாள் அறிக்கை பண்ணவரோட கதையை முடிச்சிட்டாங்க. இங்க மொர்தெகாய் வந்து ஒரு கேட் கீப்பரா இருந்தாரு, ஒரு அடிமையா ஊருக்குள்ள வர்றாரு, கேட் கீப்பரா இருக்கிறாரு, வணக்கம் போடல, அந்த ஊர் நடைமுறை என்னன்னு தெரியாது, வணக்கம் போடல, அவனையும் கொல்லணும் மொத்தத்தையும் கொல்லணும்னு நினைச்சு பயங்கர பிளான். ஸோ இங்க ஏரோதியால் போட்ட பிளானை விட பல மடங்கு பிளான்ஸ் இங்க நடக்குது. பட் எல்லா பிளானையும் தகர்த்தெறிஞ்சு அந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டராகவே மாறிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து மொத்த சட்டத்திட்டம் எல்லாத்தையும் மாறி கிட்டத்தட்ட 75,000 பேர் 80,000 பேர் மொர்தெகாய்க்கு எதிராக யார் யாரெல்லாம் பேசுறாங்களோ எழும்புறாங்களோ எல்லாத்தையும் கொண்டு குமிச்சு ராஜாக்கு அடுத்து இவர் தான் அப்படின்ற அளவுக்கு பெரிய ஆளா மாறிட்டாரு. ஸோ இது எப்படி நடந்துச்சு அப்படின்ற காரியங்கள் தான். இமேஜ்ல ஃபர்ஸ்ட் வந்து ஏரோதியால் அப்புறம் தலையை வெட்டிட்டு வர்ற ஏரோதியாலோட பொண்ணோட இமேஜ் வச்சிருக்கேன். ரைட் சைடு வந்து அந்த எஸ்தர் அகஸ்வேரு கண்கள்ல கிருபை கிடைச்ச இமேஜ் நான் வச்சிருக்கிறேன். இங்க என்ன 2 பேத்துக்குள்ள எப்படி யோவான் இறந்தாரு, ஏன் மொர்தெகாய் இறக்கல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் டீப்பா போகும்போது அதுல இருக்கிற வசனங்கள் நமக்கு வெளிப்படுத்துறது பாத்தீங்கன்னா, ஏரோது வந்து யோவானை வந்து சப்போர்ட் பண்றாரு. ஸோ ராஜ தயவு யோவானுக்கும் சரி, மொர்தெகாய்க்கும் சரி, எஸ்தருக்கும் சரி, எல்லாத்துக்குமே இருந்துச்சு. ஸோ மார்க் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல அது ஏனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து
யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடு அவன் சொல்ல கேட்டு வந்தான் என்றான். இங்க ஏரோதியால் தான் வெள்ளி. ஸோ ஏரோஷனா இருக்கிறாப்புல சிறைக்குள்ள வச்சது மட்டும் இல்லாம யோவான் ரொம்ப ஒரு ரைச்சியஸ் மேன், கொஞ்சம் ஒரு சத்தமா ஹோலி பேசுங்க மேன் அப்படின்னு. பிரதர். இப்ப கேக்குதாங்கம்மா? ஹலோ பிரதர். இப்ப இப்ப கரெக்டா நல்லா இருக்கு. கேக்குது பிரதர். முன்னாடி ரொம்ப கம்மியா இருந்துச்சா பிரதர்? கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. சவுண்ட் அதிகமா வச்சிருந்தா கேட்டு இருந்துச்சு. நோ ப்ராப்ளம். கொஞ்சம் நேரா போன் வச்சுக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஓகே ஓகே. ஸோ இந்த 2 மார்க் 6 அண்ட் எஸ்தர் 6ல ஸோ என்ன ஒற்றுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே ராஜா கண்ணில் தயவு இருந்துச்சு. ஸோ ஏரோது யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயப்படுறான். பயந்து அவனை பாதுகாக்கணும்னு நினைக்கிறான். அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அவன் சொன்ன எல்லாத்தையுமே அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோட அவன் சொல்லை கேட்டு வந்தான். அதே மாதிரி எஸ்தர் தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயமும் பட்சமும் கிடைத்தது. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா 2 இடத்துலையுமே இருக்கு. அப்புறம் எப்படி யோவான் இறந்தாரு, மொர்தெக்காய் உயிர் பிழைத்தார். ஸோ ராஜ தயவு 2 இடத்துலையுமே இருக்கு. 2வது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு விஷயத்த யோவானோ இல்ல யோவானோட கூட இருந்தவங்களோ பண்ணல. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு திரும்ப அந்த சாப்டரை வாசிக்கிறேன். எஸ்தர் 7ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம். அப்பொழுது ராஜாவிய அகஸ்வேரு மறுமொழியாகிய ராஜாத்தியாக எஸ்தரை நோக்கி இப்படி செய்ய திணிகரம் கொண்டவன் யார்? அதாவது பந்தியில உட்கார்ந்து இருக்கிறாங்க, திராட்சரசம் அருந்திக்கிட்டு இருக்கிறாங்க. மறுபடியும் கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்? ராஜ்யத்துல பாதியை கேட்டாலும் நான் கொடுக்குறேன், சொல்லு அப்படின்ற உடனே எஸ்தரா ஆரம்பிக்கிறாங்க. என்னையும் என்னுடைய யூதர் ஜனங்களை எல்லாத்தையும் ஒரு மனுஷன் கொல்லணும்னு நினைக்கிறான் அப்படின்னு டக்குன்னு அந்த டாபிக் ஓபன் பண்றாங்க. உடனே ராஜா கேட்கிறாரு, இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார்? அவன் எங்கே என்றான். அதற்கு எஸ்தர், சத்ருவும் பகைங்கனுமாகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்றான். அந்த டேபிள்ல 3 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆமான், இந்த ஆமான் தான் டக்குன்னு ஃபேஸ் பக்கத்துல இருக்கிறவன டக்குன்னு கை காட்டணும். அப்பொழுது ராஜாவும் ராஜாத்திக்கு முன்பாக ஆமான் திகிலடைந்தான். ராஜாக்கு பயங்கர கோபம். உக்கிரத்தோட திராட்சை பந்தியை விட்டு எழுந்து அரண்மனை தோட்டத்துக்கு போனான். ராஜாவினால் தனக்கு பொல்லாப்பு நிர்ணயிக்கப்பட்டது என்று நீங்க அப்படியே உங்க ட்ராப் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். Give some time, he will join. He's back. சொல்லுங்க பிரதர். கேக்குதா பிரதர்? கேக்குது பிரதர். ஓகே, கேக்குது. ஓகே, ஸ்கிரீன் தெரியுதுல்ல பிரதர்? ஸ்கிரீன் திரும்ப ஷேர் பண்ணுங்க. ஸ்கிரீன் நீங்க திரும்ப ஷேர் பண்ணுங்க பிரதர், ஏன்னா கட் ஆனதுனால. ஓகே. ஃபுல்லா கரெக்டா தெரியுது. லோட் ஆயிட்டு இருக்கு, தெரியும் நினைக்கிறேன். ஓகே பிரதர், தெரியுது. ஃபுல் ஸ்கிரீன் போடு. ஓகே, ஃபுல் ஸ்கிரீன்ல தான் இருக்குண்ணா. ஓகே பிரதர், இப்ப கரெக்டா இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் ராஜதயவு எஸ்தருக்கும் மொர்தெக்காய்க்கும் இருந்துச்சு, அதே மாதிரி யோவானுக்கும் இருந்துச்சு. வேற என்ன இல்லை அப்படின்னு நம்ம தேடி பார்க்கும்போது இந்த ஒரு விஷயம் இல்லாம இருந்தது.
ஸோ இது என்னன்றது நான் சொல்கிறேன். இது ரொம்ப முக்கியமானது. ஸோ ஐ ரெக்வெஸ்ட் எவ்ரி ஒன் டு பே அட்டென்ஷன் ஆன் திஸ். ராஜா ஒரு டேபிள், டின்னர் டேபிளோ ஒரு லஞ்ச் டைமோ, ஸோ அது என்னன்றது இதில் போடலை. மேபி எஸ்தர் சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆமான் ராஜா 2 பேரும் இருக்கிறாங்க. அப்போ இந்த ஆமான் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே திராட்சை குடிக்கிறத நிப்பாட்டிட்டு வெளியே போய் அரண்மனை தோட்டத்தில் நடந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ ஒரு சம்பவம் நடக்குது. ஸோ 7ஆம் வசனம், ராஜாவினால் தனக்கு பொல்லாப்பு நிர்ணயிக்கப்பட்டது என்று ஆமான் கன்று. எப்படி இருந்தாலும் நம்ம கதையை முடிச்சிருவாங்கன்னு ஆமானுக்கு தெரிஞ்சிருச்சு. ராஜா தியாகி எஸ்தரிடத்தில் தன் பிராணனுக்காக விண்ணப்பம் பண்ண எழுந்து நிற்கிறான். டேபிள்ல இருந்து எந்திரிச்சு நின்று, அம்மா ஏமா இப்படி பண்ணிட்ட, இப்படிலாம் பண்ணாத, இப்படி சரி மாற்றி சொல்லு, அவர் ஏதாவது முடிவு எடுத்துட்டு வர்றதுக்குள்ள எப்படியாவது உன்னோட டெசிஷனை மாற்று அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணுறான், கெஞ்ச ஆரம்பிக்கிறான். ஸோ ராஜா அரண்மனை தோட்டத்திலிருந்து யோசிச்சு முடிச்சுட்டு உள்ள வர்றாரு. ராஜா அரண்மனை தோட்டத்திலிருந்து திராட்சரசம் பரிமாறப்பட்ட இடத்திற்கு திரும்பி வருகையில் எஸ்தர் உட்கார்ந்து இருக்கிற மெத்தையின் மேல் ஆமான் விழுந்து கிடந்தான். அப்பொழுது ராஜா, நான் அரண்மனையில் இருக்கும்போது என் கண் முன்னே இவன் ராஜாத்தியை பலவந்தம் பண்ண வேண்டும் என்று இருக்கிறானோ என்றான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலிருந்து பிறந்தவுடனே ஆமானின் முகத்தை மூடி போட்டார்கள். இது ரொம்ப பலவந்தம்லாம் பண்ணியிருக்க மாட்டான். ஸோ அவன் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறான். ஸோ இதில் தான் எஸ்தரோட ஒரு ரொம்ப டாக்டிக்கலான இல்லை ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோ இல்லை ஒரு பயங்கரமாக யோசிக்கிறான். அவன் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ராஜா உள்ள வர்றதை பார்த்துட்டா டக்குன்னு பெட்டில் தள்ளிட்டு ராஜா அதை பார்த்துடுறாரு. நான் இருக்கும்போதே நீ இப்படி பண்றியா அப்படின்னு, நான் அரண்மனையில் இருக்கும்போதே என் கண் முன்னே இவன் ராஜாத்தையை பலவந்தம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறானோ என்றான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலிருந்து பிறந்தவுடனே ஆமானின் முகத்தை மூடி போட்டார்கள். அது யாருன்னு தெரியல, மூஞ்சியை மூடி போட்டதும். அதுக்கும் ஆள் கரெக்டாக செட் பண்ணி வச்சிருந்துருக்குறாங்க இந்த எஸ்தரக்கா. இந்த ராஜாவின் வாயிலிருந்து பிறந்தவுடன் ஆமானின் முகத்தை, ஏன்னா அவனை பேச விடலை. இல்லைங்கய்யா, நான் நின்றுக்கிட்டு தான் இருந்தேன், இவங்க தான் என்னை தள்ளி விட்டாங்க அப்படின்னு ஒருவேளை சொல்ல அவன் ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி டக்குன்னு முகத்தை மூடிட்டாங்க. 9ஆம் வசனத்துல, அப்பொழுது இன்னொருத்தன் ஒரு பிளான் போடுறான். ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அர்ப்பணம் என்னும் ஒருவன், இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெகாய்க்கு ஆமான் செய்வித்த 50 முழ உயரமான தூக்கு மரம் ஆமானின் வீட்டண்டையில் நாட்டப்பட்டிருக்கிறது. தூக்கு மரம் கூட தான் வெளியே இருக்குங்க அப்படின்றவனே, அப்பொழுது ராஜா அதிலே அவனை தூக்கி போடுங்கள். எல்லாம் கண்ணு மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள, ஸோ இத்தனை வருஷம் இதே ராஜா இதே ஆமானுக்கு முத்திர மோதிரத்தை கொடுத்து யூதர்களை ஃபுல்லும் அழிச்சிருங்கன்னு சொல்லிட்டு சட்டம் போட்டு, அந்த சட்டம் எல்லா நாடுகளுக்கும் போய் சென்று ஒரு இவ்வளோ எப்படியாவது ஆமான் பயங்கர குஷியா இருக்கிறாப்புல, எல்லாத்தையும் காலி பண்ணிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நொடி பொழுதுல எல்லாமே டக்குன்னு மாறிடுறதில்ல. ஸோ இதுதான் எஸ்தரோட ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லலாம். யாருக்குமே அது எட்டாத ஒரு ஞானம்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த இதில் உலகத்தில் 2 ஞானம் இருக்கும், அறிவுக்கு எட்டுன ஞானம், அறிவுக்கு எட்டாத ஞானம் அப்படின்னு. ஒரு MBA காலேஜில் ஒரு சார் சேம் தான், சப்ஜெக்டு சேம் தான், புக்கு சேம் தான், சொல்லி கொடுக்குற மெத்தடு சேம் தான், கன்வே பண்ணுற மெசேஜ் சேம் தான், ரீச் ஆகிற மெசேஜும் சேம் தான். ஆனால் ஒவ்வொருத்தவங்க அவங்களுடைய அதை எப்படி எடுத்துக்கிறாங்க, அதை எப்படி அப்ளை பண்ணுறாங்க, அதன் மூலமாக எப்படி கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக இல்லை பெரிய திறமையான ஆளாக வர்றாங்க அப்படின்னு. அறிவுக்கு எட்டாத ஞானம். ஸோ அறிவுக்கு எட்டாத ஞானம், நம்ம ஆண்டவர் அதில் ஸ்பெஷலிஸ்ட்டு. அறிவுக்கு எட்டாத ஞானத்தினால இது எப்படி நடந்திருக்கும். ஒரு ஆமான் பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஆள். ஒரு செகண்டுக்குள்ள ஆமானோட ஆட்கள் எல்லாருமே, இத்தனை வருஷமா ஆமானுக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்த ஆட்கள், அகாஸ்வேரோட இருந்த ஆட்களை எஸ்தர் எல்லாத்தையுமே ரொம்ப தந்திரமா, பின்னாடி இருக்கிறவன் முகத்தை மூடுறான், ராஜா பக்கத்துல இருக்கிறவன் தூக்கு மரம் வெளியே தான் இருக்கு அப்படின்றான். ஒரே செகண்ட்ல பயங்கரமா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா எல்லாத்தையும் பிளான் பண்ணி அவனை காலி பண்ணிடுறாங்க. ஸோ இது அந்த யோவான் கிட்டயோ அவனுக்கு ஒரு சப்போர்ட்டே இல்லாம இருந்துச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் சொன்னது, அந்த ராஜ தயவு 2 பேர்த்துக்குமே இருந்துச்சு. ரெண்டாவது அந்த ஸ்ட்ராட்டஜிக்கலா திங்க் பண்ணி எப்படி நடந்துச்சுன்ற ஒரு
யாருக்குமே புலப்படாத ஒரு அறிவு மூலமா இல்ல அந்த எஸ்தருக்கு டக்குன்னு எல்லாத்தையும் செட் பண்ணி ஆண்டவர் வழி நடத்தி மொர்தெகாயையும் அந்த மொத்த ஜனங்களையும் காப்பாத்தினாரு. ஸோ மூணாவது வந்து எஸ்தருக்காகவும் ஸோ யோவானுக்கு எஸ்தருக்கு இருந்தது யோவானுக்கு இல்லாதது இந்த 2 பாயிண்ட். ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், அதுக்கப்புறம் வந்து யோவானுக்காக பரிந்து பேசுகிற ஆட்கள், அவனுக்கு சப்போர்ட் பண்ணி கூட நின்று எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற ஆட்கள் வந்து இல்லாம இருந்து. ஸோ இது எஸ்தருக்கு இருந்ததுனால மொர்தெகாய் வந்து மொத்த ஏற்கனவே லா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்த எல்லா யூதர்களையும் காலி பண்ணுன்ற அந்த லாவை பிரேக் பண்ணி இவன் பிரைம் மினிஸ்டர் ஆகி, இது எப்படின்னா ஒரு கேட் கீப்பரா, ஒரு அரண்மனையில் கேட் கீப்பரா சாதாரணமாக நின்று கொண்டிருந்த ஒரு மொர்தெகாய் இந்த மாதிரியான ஒரு தயவு மூலமா, ஒரு பயங்கர பிளானிங் மூலமா பரிந்து பேசுகிற ஆட்களை செட் பண்ணி ஆண்டவர் வந்து எப்போவுமே வந்து சரியான டயத்தில் சரியான ஆட்களை எழுப்பி சரியான காரியத்தை செஞ்சு சரியானதை வந்து நடத்தி முடிக்கிறதுல நம்ம ஆண்டவர் ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ அதை இந்த சாப்டரில் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். மொத்தமே வந்து 10 அதிகாரம் தான் இருக்கும் இந்த எஸ்தரில். உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக ஒரே இதில் நீங்கள் முடிச்சிடலாம். பயங்கர ஆச்சரியமாக இருக்கும். ஸோ எப்படி ஆண்டவர் மொர்தெகாய், இந்த புக்கில் எஸ்தர்னு பேர் போட்டிருந்தாலும் இதில் ஹீரோ வந்து மொர்தெகாயாக தான் இருப்பாப்புல. மொர்தெகாயை வந்து ஒரு வாட்ச்மேனாக இருந்த ஒரு மொர்தெகாயை அடிமையாக விற்கப்பட்டு இங்கே வந்து ஒரு மொர்தெகாயை எப்படி ஆண்டவர் பிரைம் மினிஸ்டர் லெவலுக்கு உயர்த்தி, அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு உயர்த்தி இருக்கிறாருன்ட்டு, ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளும் எல்லா பட்டணங்களும் யூதருக்குள்ளே அந்த மகிழ்ச்சியும் களிப்பும் உண்டாயிருந்தது. 10வது வசனம், ராஜா பெரியவனாக்கின மொர்தெகாயுடைய மேன்மையின் விருத்தாந்தம். ஸோ இதில் வந்து யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகஸ்வேருக்கு 2வதானவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்தும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மை நாடி தன் குலத்தாரெல்லாம் பேசுகிற சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாய் இருந்தான். சாதாரண மனிதன் ஒரு மோடி லெவலுக்கு பயங்கர ஃபேமஸ் ஆகி மொத்த யூதரையும் காப்பாற்றி, ஸோ மொர்தெகாயின்னு பேரை கேட்டாலே வந்து கிட்டத்தட்ட அது எத்தனை ப்ராவின்ஸ் அகாஸ்வேர் வந்து கிங்காக இருக்கிறாருன்னா ஆல்மோஸ்ட் 127 கண்ட்ரிஸ் ப்ராவின்ஸுக்கு வந்து ராஜாவாக இருக்கிறாரு. இந்தியாவையும் சேர்த்து இந்தியாவிலேருந்து எத்தியோப்பியா வரையும் இருக்கிற எல்லா நாடுகளுக்குமே வந்து அகஸ்வேர் தான் வந்து ராஜா அந்த காலத்தில். ஸோ அந்த அவ்வளோ பெரிய கண்ட்ரியில் 2வதான மனிதன் மொர்தெகாய் வந்து உயர்த்தப்படுறாரு. யூதர்கள் எல்லாரையும் வந்து மொத்தமாக கொன்று கூச்சர்லான்னு அகஸ்வேர் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது மொத்த யூதரையும் காப்பாத்துறாப்புல. ஸோ அதுக்கு காரணம் வந்து இந்த தயவு, ராஜ தயவு. அதுக்கப்புறம் எஸ்தர் போட்ட பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான். ஸோ அது எப்படி நடந்துச்சு, ஒரு சாதாரண மனிதனால் யோசிக்க முடியாத ஒரு, ஏன்னா மொத்தத்துக்குமே ஆமான் தான் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தவர். ஒரு பிரைம் மினிஸ்டரை கொல்றதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு நம்ம அறிவுக்கு புலப்படாத ஒரு காரியம். அந்த ஆமானையே கண்ணை திறக்கிறக்குள்ள காலி பண்ணி அதற்கான ஆட்கள், எஸ்தர் வந்து ஒரு அடிமையாக உள்ளே வர்றாங்க, முறைக்கு அடிமையாக இருக்கிறாங்க, அவங்க பேச்சை கேட்குற மாதிரி மொத்த அரசாங்கமும் இப்போ இருக்கிறத ரிலேட் பண்ணி சொல்லணும், மொத்த கேபினெட் மினிஸ்டர், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கிற 4500 ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையுமே எஸ்தர் தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்த மாதிரி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன். அந்த மாதிரியான ஒரு பிளானிங்கை போட்டு காலி பண்ணி பெரிய ஆளா மாறிட்டாங்க. ஸோ இந்த இதில் 2 கிங்கை நம்ம பார்த்தோம். ஒன்று வந்து மார்க்கு புஸ்தகத்தை 6ஆம் அதிகாரத்தில் பார்த்த ஏரோது ராஜா, 2வது கிங் எஸ்தர் புஸ்தகத்தில் பார்த்த அகஸ்வேரு ராஜா. இவர்கள் 2 பேருமே மனிதர்கள். இவங்க 2 பேருமே அவங்களுடைய மனைவி கிட்ட வாக்கு கொடுக்குறாங்க, நீ எதை கேட்டாலும் கொடுக்குறேன், ராஜ்யத்தில் பாதியை கேட்டாலும் கொடுக்குறேன்னு. ஒன் மோர் கிங் இருக்காரு. ஸோ அவரும் சொல்றாரு, நீ எதை கேட்டாலும் கொடுக்குறேன் அப்படின்னு. ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷனும் வைப்பாரு, என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு செக் பாயிண்ட்டை வைப்பாரு. இதுதான் மனிதனுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற வித்தியாசம்.
ஸோ ஒரு சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல மனிதன் வந்து சந்தோஷமா இருக்கும் பொழுதும் துக்கமா இருக்கும் பொழுதும் வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. ஆனா ஆண்டவர் வந்து என்ன எல்லா நிலைமையிலும் ஒரே மாதிரியான வார்த்தைகள், நீ எதை கேட்டாலும் கொடுப்பேன், என் நாமத்தினால கேளு, அது பிதா மகிமைப்படும்படியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா கொடுக்குறேன், இல்லைன்னா கிடையாது அப்படின்னு ஒரு கண்டிஷனை கொடுக்குறாரு. ஸோ இந்த நேரத்துல இதே மாதிரி ராஜ தயவு, ஸோ தேவனுடைய தயவு நமக்கு இருக்கும் பொழுது, ஏன்னா அறிவு கெட்டாத ஞானம் அவர்கிட்ட தான் இருக்கு. அந்த அவர் நம்ம கூட இருக்கிறாருன்னா அந்த அறிவு கெட்டாத ஞானமும் கூட இருக்கும். அவர் கூட இருக்கிறாருன்னா யாரை எந்த இடத்துல தட்டணும், எங்க இருந்து தூக்கணும், யார் எங்க வைக்கணும். மோசே எங்கேயோ இருந்தவனை தூக்கி ராஜா முன்னாடி நிக்க வச்சாரு. தாவீது ஆடு மேய்ச்சிக்கிட்டு எங்கேயோ அவன் பாட்டுக்கு ஒரு மியூசிக் போட்டுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு வனாந்தரத்துல இருந்தவனை தூக்கி ஒரு பெரிய ராஜாவாக்கி உலகத்துக்கே ஒவ்வொரு சண்டேக்கும் தாவீது பேர் சொல்லாத மெசேஜே இருக்காதுன்ற அளவுக்கு பெரிய ஆளாக்கி விட்டாரு. சங்கீதம் 23 உலகத்திலே அதிகப்படியாக மெசேஜ் எடுக்கப்பட்ட அதிகாரங்கள்ல ஒன்னா இருக்கும். இன்னும் சொல்ல போனோம்னா சின்ன வயசுல அதிகமா வாசிக்கணும், வீட்டுல பைபிள் படிச்சுட்டு தான் வெளியே போகணும்டா, பைபிள் படிச்சாதான் சாப்பாடுன்றும் போது நமக்கு அதிகமா உடனே ஞாபகத்துக்கு வர்றது, இல்ல உடனே மிடில் பேஜ் எடுத்து பைபிள் ஓபன் பண்ண வர்றது சங்கீதம். ஸோ அதிகமா வாசிக்கப்பட்ட ஒரு அதிகாரங்களை எழுதினது தாவீது. அட்ரஸே இல்லாம இருந்தவன், ஒரு அண்ணன்கள் கூட மதிக்காம வெறுத்து ஒதுக்கினவங்க, ஒரு ராஜாவினால ஒதுக்கப்பட்டவங்க. இது மாதிரியான ஆட்களை எடுத்து ஆண்டவர் வந்து எவ்வளவு அழகாக அழகு பார்க்கிறாரு. முதற்காய் எஸ்தர் அடிமையா உள்ள வர்றாங்க, பார்த்தா அந்த நாட்டுக்கே பிரைம் மினிஸ்டர் ஆகி கலக்குறாங்க. இப்பெல்லாம் நமக்கும் ஒரு ஆசை இருக்கும், இப்ப நம்மளாம் பிரைம் மினிஸ்டர் கிறிஸ்தவத்துக்கும் ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு. மொர்தெக்காய் பிரைம் மினிஸ்டர் ஆகுறாரு. மொத்த கிறிஸ்துவ கம்யூனிட்டியும், அதாவது யூதர் கம்யூனிட்டியுமே ப்ரொடெக்ட் பண்றாரு, அவங்களுக்காக பேசுறாரு, அவங்களுக்கு சமாதானம் உண்டாகிறதுக்காக என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணாரு. அவங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா பேரையுமே வந்து காலி பண்ணிட்டாரு. ஸோ இதுதான் இந்த நாளில் மத்தியில் ஷேர் பண்ணலாம் இருந்தேன். ஸோ நம்ம பார்த்தது வந்து ஒரு கேரக்டர் ஸ்டடி. ஸோ யோவான் எதனால இறந்தாப்ப, ஏன் மொர்தெக்காய் சாகல? ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். யோவானுக்கும் ராஜா கண்கள் தயை இருந்துச்சு, மொர்தெக்காய்க்கும் எஸ்தருக்கும் அந்த ராஜா கண்ணில் தயை இருந்துச்சு, அதனால அவங்க சாகல, யோவான் சாகல. ரெண்டாவது வந்து எஸ்தர் இல்ல சப்போர்ட் பண்ற ஆட்கள் வந்து யோவானுக்கு இல்லாததுனால பாவம் யோவானோட மினிஸ்ட்ரி என்னன்னு தெரியல, அவன் சார்ந்து நம்பி இருந்தவங்க எல்லாம் எங்க போனாங்க, என்ன ஆனாங்க. அந்த நேரத்துல ஏசப்பாவும் இருந்தாங்க, ஸோ அவரோட ஜாயின் பண்ணி இருந்திருக்கலாம். பட் இவரை பத்தியான எந்த தடையுமே இல்லாம பயங்கரமா வளமையா ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு மனிதன். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆனாருன்னே தெரியாம வெறும் 12 வசனத்துல அவருடைய மொத்த கதையுமே காலியான மாதிரியான ஒரு சாப்டர் தான் இந்த கேரக்டர் ஸ்டடி. எந்த நாள்லையும் தேவனுடைய தயவு நம்மளோடு இருக்கும்போது இந்த அறிவு கெட்டாத ஞானம், இந்த உலகத்துல ஆஃபீஸஸ்லேயே பார்த்தீங்கன்னா சில பேர் வித்தியாசமா பயங்கரமா பேசி இம்ப்ரெஸ் பண்ணி, இல்லை ஐடியாஸ் பேசுறது கிடையாது, ஐடியாஸ் ஒரு மீட்டிங்ல கடைசியா வருவாங்க, ஒரு மணி நேரம் போட்டு பயங்கரமா பிரெயின் ஸ்டார்ம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, கடைசியா ஒருத்தன் தூங்கி எந்திரிச்சு வந்த மாதிரி வருவான், வந்துட்டு ஒரு சின்ன ஐடியாவை சொல்லுவான், அடுத்த 2 மணி நேரம் அவன் சொன்ன ஐடியால தான் மொத்த டிஸ்கஷன் ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ ஐ எம் டாக்கிங் அபவுட் தட் ஞானம். ஸோ அந்த எப்படி என்னன்னு எங்க கம்பெனியில் ஒருத்தர் சாதாரணமா மேனேஜரா இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஐடியா அது வந்து குளோபல் லெவல்ல ஃபேமஸ் ஆச்சு. அடுத்து பார்த்தா 2 இயர்ஸ்ல அவர் தான் பிரசிடென்ட். ஸோ ஒரு சின்ன ஐடியா எதனால பிரசிடென்ட்னு கேட்டா எல்லாத்துக்குமே தெரியும், அந்த ஒரு ஐடியானால தான் ஒரு பிரசிடென்ட். அந்த அறிவு யாருக்குமே, அந்த ஞானம் மற்ற யாருக்குமே இல்லை. ஸோ அந்த ஞானம், ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். எல்லாருமே யாருமே பேசாத ஒரு ஞானம், அந்த ஞானம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கணும். அந்த ஞானம் இருக்கும்போது ஸோ எத்தருக்கு ஒரு இது சொல்றாங்க,
கேட்கிற செகண்ட் எஸ்தர் வந்து அந்த தயை கிடைக்குது எஸ்தருக்கு. எஸ்தர் வந்து நின்றா எல்லாத்துக்கும். ஹலோ பிரதர், கேக்குதா? சுரேஷ் பிரதர். ஹலோ. கேக்குது பிரதர், சொல்லுங்க. எஸ் பிரதர். ஸோ அந்த ஒரு தயவு, ஸோ அதை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அந்த எஸ்தருக்கு இருந்த அந்த தயவு, எஸ்தர் பார்க்குற எல்லாருடைய கண்கள்ல எஸ்தருக்கு தயவு கிடைச்சிருக்கு. அதனாலதான் அரண்மனையில் அகஸ்வேருக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்க கூட எஸ்தரை பார்த்த உடனே அவங்களுக்கு ஓகே சொல்லணும், அவங்களுக்காக செய்யணும்னு முன் வர்றாங்க. ஸோ அந்த தயவு, ஸோ அந்த அறிவு கெட்டாத தயவு பிளஸ் ஞானம் பிளஸ் இருக்கிற நபர்கள் உங்களை தூக்கி, உங்களையும் என்னையும் தூக்கி இன்னொரு அலேக்கா அப்படியே தூக்கி நமக்குன்னு பேசுற ஆட்களை ஆண்டவர் இந்த நாள்ல நமக்கு எழுப்பாராக. எழுப்பி தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று எப்படி முறைப்பை மொத்த ஒரு அவருடைய ஜனம் எல்லாத்துக்கும் அதே போல நம்ம ஏதாவது இருந்த. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பிரதர். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஃபார் ஷேரிங் காட்ஸ் வேர்ட். அருமையான கேரக்டர் ஸ்டடி இன்றைக்கு நாம் பார்த்தோம். தேவன் எஸ்தரோடும் மொர்தெகாயோடும் இருந்தார். தேவ தயவினால் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். அவர்கள் மாத்திரமல்ல, யூதர்கள் எல்லாருமே காப்பாற்றப்பட்டார்கள். ஸோ காட்ஸ் சாவரன் பிளானை குறித்து பார்த்தோம். இதை குறித்த சில வேத வசனங்களோ இதை குறித்த சில கேள்விகளோ உங்களுக்கு இருக்குமானால், இல்ல பர்சனல் விட்னஸ் ஏதாவது இருக்குமானால் நீங்கள் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ளலாம். பிரதர் சொன்னதை கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, தேவ தயவினாலதான் நம்ம ஒவ்வொரு நாளும் காப்பாற்றப்படுகிறோம். ஆண்டவர் நினைச்சாருன்னா தான் நம்ம வாழ்க்கையில எதுவுமே நடக்க முடியும். நம்முடைய சுய பலனோ, நம்மளுடைய சொந்த நீதியோ, நம்மளுடைய சொந்த டேலண்ட்னால எங்கேயுமே போக முடியாது. ஆனா கர்த்தர் நினைச்சாருன்னா மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நன்மையா நடக்க முடியும். நம்ம சில நேரம் உலகத்துல உள்ளவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களுடைய சுய பலத்தை குறித்து மேன்மை பாராட்டுவாங்க. ஆனா தேவனை சார்ந்து இருக்கிற நாமோ கர்த்தரை குறித்து என்ன பண்ண முடியும்னா மேன்மை பாராட்ட முடியும். நம்ம நினைக்கிறதுனால, நம்ம சுயபலத்தினால இந்த வாழ்க்கையில இந்த நிலைமைக்கு வந்துட்டோம்னு ஒரு நாளும் நம்மளால சொல்லவே முடியாது. ஒரு சில வசனங்களை மட்டும் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 14-15 வசனம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். இங்கிலீஷ்ல படிக்கும்போது the Lord was with David, so he was successful in everything என்று நாம் பார்க்கிறோம். இன்னொன்னு, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, 2-3 பார்க்கும் பொழுது, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். So when Lord is with you, people will start to trust you. தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது தேவன்
நம்மோடு இருக்கிறதை மக்கள் கண்டு நம்மை நம்பக்கூடிய நிலைமையிலே கர்த்தர் நம்மை வைக்கிறார். நம்ம உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு போய் வைக்கிறார். ஏன்னா எஸ்தரை நம்ப வைக்கிறார். அந்த ராஜா நம்ப வைக்கிறார். எஸ்தரையும் மொர்தெகாயை நம்ப வைக்கிறார். தேவ தயவு இருக்குமானால் மாத்திரமே இது நடக்க முடியும். அதனால்தான் பவுல் என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய ஞானம், மகத்துவம் இவைகள் ஆராய்ந்து பார்க்க முடியாதவைகள் அப்படின்னு சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவ தயவினால் நம்ம இவ்வளவு நாள் இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் என்ன பண்றார்? அவனுக்கு அவருடைய சித்தத்தின்படியே பகிர்ந்து கொடுக்கிறார், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. அதனால கர்த்தர் கடைசி மட்டும் உங்களோடு இருந்து வழி நடத்துவார். தேவன் உங்களோடு இருக்கிறதை அநேகர் கண்டு கர்த்தரிடத்துல திரும்ப கர்த்தர் அனுகிரகம் பண்ணட்டும். வேற ஏதாகிலும் வேத வசனங்கள்? பிரதர் சொல்லுங்க. கேக்குதா? பிரதர் சொல்லும்போது, அதாவது யோவானுக்கு தேவ தயவு இல்லைன்ற மாதிரி அந்த மாதிரி இருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. பட் ஆனா யோவான் இது பிரதர் சொன்னதை அந்த கேரக்டரை வச்சு சொல்லியிருக்காரு. பட் ஆனா யோவானுக்கு பாத்தீங்கன்னா ஆண்டோடைய வழி அவர் தான் இதுபடுத்திட்டு வர்றாரு. சிறியலுக்குள் பிறந்ததுல யோவான் ஸ்தானங்களை காட்டிலும் பெரிய தீர்க்கதரிசி இல்லை அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அது அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியல. அது சொல்லும் போது தயவு கிடைக்கல அப்படிங்கும் போது தேவ தயவு எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்குற, யோவான் ஸ்நானனுக்கும் கொடுத்திருக்கார். ஆனா அந்த நேரத்துல அவர் யோவானுடைய ரத்த சாட்சியா மறிக்கிறதற்கு ஆண்டவர் அனுமதிச்சிட்டார். அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும். 1 யோவான் 16 யோவான் தான் சொல்றாரு, அவருடைய பரிபூர்ணத்தினாலே நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் அப்படின்றாரு. சோ தேவனுடைய சித்தத்தின்படிதான் அவருக்கு சம்பவித்தது அப்படின்னு. தேவனுடைய சித்தத்தின் அவரு கைவிடப்படல, அவருக்காக தானே ரத்த சாட்சியா மறைஞ்சிருக்காரு. இல்ல இது பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறாரு, எல்லாருமே இருக்கிறாங்க இந்த பிக்சர். பட் yet God allowed John to die. கரெக்ட் தான். தேவ தயவு அவருக்கு அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா யோவானை பார்க்கலும் நீங்க சொன்ன மாதிரி பெரிய தீர்க்கதரிசி இருந்ததில்லைன்ட்டாரு. கரெக்ட் தான். தேவ தயவு உண்டு, எல்லாருக்குமே உண்டு. அவரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், அவருடைய பிள்ளைகள், அழைக்கப்பட்டவர்கள் எல்லாருக்குமே உண்டு. அதே நீங்க சொல்லும் பொழுது எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, அந்த எபிரேயர்ல 11 விசுவாசனால சில பேர் வெற்றி பெற்றாங்க, சில பேர் ரத்த சாட்சியா மறிச்சாங்க. ஆனா 2 கூட்டத்தாருக்கும் தேவ தயவு கட்டாயம். வேற ஏதாகிலும் ஷேர் பண்றீங்களா? இல்ல அப்சர்வேஷன், உங்களுக்கு தேவன் வெளிப்படுத்தின காரியம், கேள்விகள்? சுரேஷ் வந்துட்டார். வெரி குட். சிக்னல் வீக். ஸோ ஓகே, நோ ப்ராப்ளம். அதான் இந்த டிஸ்கஸ் பண்ணும்போது யோவானுக்கு தேவதேவி இல்லையோ அப்படின்னு எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால யோவானுக்கும் தேவதயவு இருந்துச்சு, அந்த தேவதயவுனாலதான் அவர் அவ்வளவு தூரம் போனாரு அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆமா ஆமா. பட் அவரை கொண்டு இன்னும் பெருசா பண்ணல. ஸோ ஆண்டவர் ஞானஸ்தானம் கொடுக்கறதோட அவரோட ப்ராஜெக்ட் அவ்வளவுதான். ஸோ உலகத்துல ஆண்டவர், ஏன்னா கலிலேயோல தான் ஏசப்பாவும் இருந்தாரு. ஸோ அவர் நினைச்சாலும் காப்பாத்தி இருக்கலாமோ இல்லையோ, இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாமோ இல்லையோ, ஸோ அது தெரியல, அது அவருடைய பிளான். பட் மொர்தெகாய்க்கு என்ன பண்ணாரு அப்படின்றதுதான் இப்போ ஃபோக்கஸ்டா இருந்துச்சு. ஸோ ஆண்டவருக்கே ஞானஸ்தானம் கொடுத்தவர் இன்னும் பெரிய லெவல்ல அதுல பேசப்படலை, அவருடைய ஊழியங்கள் பேசப்படலை, இல்லை இந்த புக்ல இருந்து நமக்கு காட்டலை.
ஆனா நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, யோவானுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல அவர் பரிபூர்ணமா ஓடி முடிச்சிட்டாரு. அவ்வளவுதான் அவருடைய மினிஸ்ட்ரி. நம்மளும் சம்டைம்ஸ் நான் பெரிய மேடை பிரசங்கியார் ஆகணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும் நம்ம நினைச்சு நம்மளுடைய விருப்பத்துல இருப்போம். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒருத்தருக்கு நீங்க சுவிசேஷம் வாழ்க்கையில சொல்லணும், அது மட்டும் தான் உங்க மினிஸ்ட்ரி அப்படின்னு இருந்தா, ப்ராபப்ளி தட் இஸ் வை காட் கால் மீ அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். எல்லாருக்கும் ஊழியம் செஞ்சாலும் நமக்குன்னு என்ன ஆர்டர் நியமிக்கப்பட்டிருக்காருன்னு பார்க்கணும் இல்லையா? அது இட்ஸ் a good observation. வேற ஏதாகிலும் அப்சர்வேஷன் உங்களுக்கு இருக்கிறதா? How about this verse? உனக்கு விரோதமாக உண்டாக்கப்படுகும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும்னு இன்னொரு வசனம் சொல்லுதுல்ல. அப்ப எஸ்தருக்கும் மொர்தெகாய்க்கும் யூத ஜனங்களுக்கும் விரோதமா எவ்வளவு பெரிய ஆயுதம். பிரதர் சொன்ன மாதிரி கேபினட் மினிஸ்ட்ரியில இருந்து எல்லாருமே they were against, they were ready to kill the people. பட் ஒரு நடிப்புல கர்த்தர் வந்து மாற்றிட்டார். அதை பார்க்கும் பொழுது சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகளை பார்த்துதான் நம்ம வந்து பயந்து போறோம். But God is under control. God is sovereign. God is the king. அப்படி நம்ம நினைச்சிட்டோம்னா that would be awesome. தேவனுடைய மீட்பு பாதையில ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு இது ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அவங்கவுங்க அழைப்புக்கு ஏற்றபடி அவங்க வாழ்க்கையில ஆண்டவருக்கு சாட்சியா அவங்களுடைய என்ன அவங்களுடைய போர்ட்போலியோவை அதை அவங்க நல்லபடியா செஞ்சு முடிச்சுட்டாங்க. அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும். என்ன பண்ண யோவான் ஸ்நானன் அவருக்கு குறிக்கப்பட்ட காரியங்களை அவரு செம்மையா செஞ்சு முடிச்சிட்டாரு. அதே போல எஸ்தரை நடத்தியிருக்காரு. ஆண்டவர் கூடவே இருந்து எஸ்தரை யூத ஜனங்களை காப்பாற்றுவதற்காக எஸ்தர் வழியா ஆண்டவர் மோசே வழியா செஞ்சது போல பெரிய காரியங்களை செஞ்சிருக்காரு. பவுல் சொல்வார்ல, அழைத்த அழைப்புக்கு ஏற்றபடி வாழுங்கள். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழைப்பு ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அதுல நம்ம பெர்ஃபெக்ட்டா நம்ம வாழ்க்கை. நாம் ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்பதாக வேற எதுவும் ஷேர் பண்றீங்களா? ஆல்ரைட், சுரேஷ் பிரதர் பிரேயர் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறீங்களா? ஓகே. ஏசப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த அருமையான இரவு வேலைக்காக உமக்கு நன்றி. குடும்பமா இணைந்து உடைய சமூகத்திலே பாடல் பாடி உடைய நாமத்தை உயர்த்த தந்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீங்க எங்க கூட இருங்க ஏசப்பா. ஆண்டவரை கேட்ட வசனங்களை உடைய கருத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. உங்களுடைய தயவு எங்களுடைய வாழ்க்கையில பெருகட்டும் தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய அனாதி திட்டம் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை கூட இருக்கிற மனிதர்களை கொண்டு ஆண்டவரே நீ எழுப்பி தகப்பனே எங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ என்ன முடிக்க வேண்டுமோ எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்த வழி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் எங்களை பாதுகாத்தீங்க, வழி நடத்தினீங்க, உமக்கு நன்றி. நாளைக்கு ஆண்டவரே ஆராதனையிலும் பங்கு பெற இருக்கிறோம் தகப்பனே. நீர் எங்களோடு பேசுங்க. இந்த பிரசன்னத்தை ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு இடைப்படுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். Thank you all for joining today. God bless. Thank you guys.